நான் அடுத்து சொல்லுவேன், நீங்க இந்த மாரி ஒரு ஈஸியான, ரொம்பவே டேஸ்டியான நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி நீங்க சாப்பிட்டுருக்க வாய்ப்பே இல்லன்னு. என்னோட ஃபேமிலிக்கு ரொம்பவே புடிச்ச ரெசிபி இது. எப்படின்னு சொல்றேன், வீடியோ சேவ் பண்ணி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல பூண்டு, இஞ்சி, சோம்பு, தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல வந்து கோகனட் ஆயில் சேர்த்து, இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வெடிக்க விட்டு, இது கூட கட் பண்ணி வச்சிருந்த ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும், இது கூட அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி, ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 1/2 kg அளவுக்கு நாட்டுக்கோழி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிவிட்டு, இப்போ இது கூட வந்து காரத்துக்கு வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பெப்பர், உப்பு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 to 6 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் வந்துட்டு கோகனட் ஆயில் சேர்த்து அதில் வந்து கட் பண்ணி வச்சிருந்த தேங்காய் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கன் கிரேவி கூட வந்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.